வணக்கம். கார்த்திகா, மாயா, அபி, ஸ்ரீராம், அப்புறம் தேவா, ராஜலட்சுமி, திருநெல்வேலி தென்காசி ராஜலட்சுமி, இங்கே எல்லாத்துக்கும் சொல்கிறேன். இன்னும் சத்யா சத்யா உனக்கும் தாண்டா சேர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். இன்னும் நிறைய பேர் மறந்துட்டேன். ஞாபகம் கோயம்புத்தூர் பிரியா எங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற ஒரு பொண்ணு பிரியா. அப்புறம் பிரியா அப்படின்னு இன்னொருத்தர். பிரியா இல்லை பிரியா, அந்த பொண்ணு பேர் ஏதோ பேர் சோனா. எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் வணக்கம், நன்றி. நீங்களாம் வந்து தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் நான் கொஞ்சம் மனசுக்குள்ளே மைண்டில் வரல. அதிகமாக யார் எங்கள் டச்சில் இருக்காங்களோ அது மட்டும் தான் சொல்லிக்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லாரும் தான் சேர்ந்து நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. தொடர்ச்சியாக எல்லாம் வீடியோ பாருங்கள். கந்தசாமி ராமாத்தா கதை வேணுமா சொல்லுங்கள். டேய் குஞ்சாமணி இங்கே வாடா. குஞ்சாமணி கொஞ்சம் ஆடிக்கிட்டே இருக்காதடா சித்த. ஏன்டா இவ்வளோ கோவப்படுற? உன்னை என்னடா பண்ணிட்டாங்க? ஜாலியாக ஒரு சிரிச்சு பேசினா கூட உனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா எப்பாவது ஒரு டைம் தானே நான் ஜாலியாக இருக்கிறேன். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? என் வாழ்க்கையே பூரா விட்டுக்கிட்டு அழுதுகிட்டே கிடக்கிறேன். இந்த ஒரு இதில் சின்ன ஒரு சந்தோஷம். என் பிள்ளைகளுக்காக நான் ஒன்று பேசி போடுறேன் கூப்பிட்டு வாக்கில். அது எழுதுறமா, ஸ்கிரிப்ட் எழுதுறமா, இல்லை மனப்பாடம் பண்ணுறேன். ஒரு வெங்காயம் இல்லை 1000 வருது நான் போய் பேசிகிட்டு இருக்கிறேன். போட்டு நான் எங்கே நீ குச்சி எடுக்காம விட்டுட்டேன். குச்சி எடுக்கலைங்க, எங்கே போச்சுன்னு தெரியுமா எனக்கு? ஆமாம், எல்லாமே அங்கிட்ட போயிடுச்சு. எடுக்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எங்கே போயிட்டே கந்தசாமி? எப்போ பார்த்தாலும் கந்தசாமி கேட்குறேன். இதே அவன் தானே மெயின் ஹீரோ. இதுக்கு இந்த குடோனில் வந்து 5 ரூபா வாடகை, அம்மா வாங்க பேய் ஓட்டலாம், நல்லா பெவ்வூன்னு சம்பாதிக்கலாம் அப்படின்னா அவன் பேச்சு கேட்டு வந்து நீ இதுக்கு பெரிய எங்களுக்கு போது கிடக்கண்டா. ஏன்டா ஆக்கப்பூர்வம் பண்ணிட்டு இருக்கீங்க? சுப்பாத்தா என்ன பண்ணிட்டு இருக்க? மதியம் சாப்பாடு சமைச்சாச்சு. நைட் என்ன உப்புமாவா? ஓ, அது சிம்பிளாக முடியும். பண்ணு ஏதோ ஒன்று பண்ணு. உனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பண்ணு. இந்த இருக்குதுங்களே அங்கே ஆர்டர் படுத்துருக்கிறது, அது ஏதோ அந்த பக்கம் படுத்துருக்காங்க. ரமத்தெல்லாம் மணி 4 ஆகி போச்சு. போய் பிள்ளைகள் கூட்டியாரு போகல? பிள்ளைகள் கூட்டி வரக்கு அவன் போயிருக்கானா? தண்ணி போட்டுட்டானா இன்றைக்கும்? அவன் எந்த காலத்துல தான் மாறுவேன். தண்ணி போட்டுட்டு தாண்டா கிடப்பான். வரட்டு, கூட்டிகிட்டு வரட்டு. வாடகைக்கு நம்ம சைக்கிளில் போயிருக்கா. சைக்கிளில் 6 குழந்தை 7 குழந்தைல நான் 6 குழந்தைட்ட எப்படி நான் சைக்கிளில் கூட்டிகிட்டு வர முடியும்? என்னம்மா தள்ளிக்கிட்டே கூட்டிகிட்டு வருவானா? அப்புறம் 4 பிள்ளைகள் நடந்து வர்றதா? ஐயோ போய் ஃபோன் பண்ணி சொல்லு, ஆட்டோவிலேயே வர சொல்லு, நம்ம காசு கொடுத்துக்கலாம். அது சைக்கிள் தூக்கி ஆட்டோ மேலே போட்டு கொண்டுட்டு வர சொல்லு. என்ன ஒரு அநியாயமாக இருக்குது. நான் உங்கள்கிட்ட அநியாயமா போ. என்னத்தை தாங்க சொல்லுது? எத்தனை நாளைக்கு சொல்லி நான் திருத்துட்டு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிற பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆமாம், அந்த பணமரத்தில் நொங்கெல்லாம் இருந்துச்சுல்ல, எங்கே போச்சு? நொங்கு யார் வெட்டினது? நீங்கள் தானே பண்ணியிருப்பீங்க. ஏண்டா எனக்கு ஒரு நொங்காவது கொடுத்தீங்களா? நொங்கு சீசன் வந்துருச்சுட்டா. இப்போ நொங்கு கொடுத்தியா நீங்கள்? முதல்ல யாராவது கொடுத்தீங்களா? போட்டு குத்தன்னு வச்சுக்க. இவன் எங்கே போயிட்டியா? முனியாண்டி அவன் பாட்டில் அவன் மாடு மேய்க்கு ஓடிடுறானுங்க. இந்த முனியாண்டி கூட பரவாயில்ல ஓடிடுறான். இந்த இருக்கான் பாருங்க கந்தசாமி. ஓ, இந்த இதுக்கே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு வந்துருக்குறான். ராமதா எந்திரிச்சு ஓடிக்கிட்டு எப்போ பாரு மதியானம்லாம் படு தூங்குற வேலையை போச்சு. ஆமாம், நீங்கள் சேர்ந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறியா? எப்படா இப்போ ராமதாமா தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டா? ஐயோ, பொம்பளைலாம் தண்ணி குடிப்பாங்களா? ஓ ஐயோ. ஆமாடா, சில குடும்பத்தில் அப்படித்தான் நடக்குதுல. நம்ம பிள்ளை மேலாம் அக்கறை இல்லை. பிள்ளை பெற்றுட்டோம், பொம்பளை பிள்ளைய போக சொல்ல அக்கறை இல்லை. இது பசங்க வேணுமாம்மா பையங்க, அதுக்காக போட்டு புருஷன் முன்னாட்டியெல்லாம் தண்ணி போட்டு பற்றிக்கிட்டு இருக்காங்கடா. நீங்கள் என்னடா பண்ணிட்டு? ஆமாம், எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒன்று சொல்லிச்சுடா. அந்த பையன் இப்போ 18 வருஷம் 19 வருஷம் ஆகுதுன்னு இப்போவே தண்ணி போட்டுட்டு இருக்கானாம்டாவே. பெரிய வண்டியெல்லாம் 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு வாங்கி கொடுக்குறாங்க. 2 வண்டி இருக்குதாம்டா. பையன் சொல்லி போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு நக்குனா கூட பார்க்க மாட்டாங்கடா அவங்கள. சத்தியமாக அந்த பையன் பார்க்க மாட்டியா? எனக்கு தெரிஞ்சுது, அந்த நியூஸ் தெரிஞ்சுடா. அதை பற்றி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் பேசக்கூடாது. ஆமாம், எதுக்கு தூங்கிட்டு இருக்கிற நீ? நான் கேட்குறேன், தெரியாமல் கேட்குறேன். இத்தனை பேர் வந்து உட்காந்துருக்காங்க, பிடிச்சிருக்குறாங்க. நீ மட்டும் ஏன் தெரியாமல் வந்து உட்காந்துட்டாங்க? போய் பாட்டு தூங்கிட்டு இருக்கிற. டீ பிளாக் காப்பி போட்டு குடிச்சியா? அதுக்காக போது ஏறிடுச்சு. எடுத்து குத்துன்னு வச்சுக்க. பிளாக் காப்பி குடிச்சா? அவன் பிளாக் காப்பி பாரு. இந்த இதெல்லாம் இத்தோடு விட்டுரு. இன்னைக்கோட இனிமேல் தண்ணி போடுறேன். படி விட்டு பண்ணி குத்துட்டு உனக்கு அம்மா. இருங்க, அப்புறமா சொல்கிறனால முடியலைங்க இன்னைக்கு.